வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கோபா மற்றும் அரச நிதி தொடர்பான குழுக்களின் தலைமை பதவியை தமது அணிக்கு வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இருக்காது என நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் கருத்து. வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதம் நடத்துவதற்கு அரசாங்கம் ஆலோசனை. உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தை சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். முக்கிய குழுக்களின் தலைமை பதவி எதிரணிக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் பதவிகளுக்கு ஆளும் கட்சி எம்பிக்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த கோரிக்கையை எதிரணி விடுத்துள்ளது. அதன்படி கோபா மற்றும் அரச நிதி தொடர்பான குழுக்களின் தலைமை பதவியினை தமக்கு அணிக்கு வழங்குமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரியுள்ளது. சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக பண்புகளை இந்த அரசு மதிக்கின்றதெனில் நாடாளுமன்ற குழுக்களின் தலைமை பதவி எதிரணிகளுக்கு வழங்கப்படுவதே சிறப்பாக அமையும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் பிரதமர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருக்கு எதிரணிகள் கூட்டாக மனு ஒன்றை கையளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகள் மற்றும் உத்தியோகபூர்வ வாசல் தளங்களை ஒதுக்கீடு செய்தல் தொடர்பான செயல்முறை மற்றும் கொள்கைகளை நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெளிவுபடுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், பாராளுமன்ற வளாகத்தில் இருந்து 40 கிலோமீட்டர்களுக்கு மேல் வசிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநில வீடமைப்பு வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை கோருவதற்கு தகுதி உடையவர்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதுவரை 35 எம்பிக்கள் இத்தகைய கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். முன்னாள் எம்பிக்களால் திருப்பிக் கொடுக்கப்பட்ட சுமார் 25 முதல் 30 வீடுகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்க வைப்பதற்காக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் முன்னுரிமை அடிப்படையில் இந்த குடியிருப்புகள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மாதிவல வீட்டு தொகுதியில் உள்ள 108 உத்தியோகபூர்வ இல்லங்களில் 80 ஆளும் கட்சி எம்பிக்களுக்காகவும் 28 எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் சமமான வீட்டு வசதி பகிர்வை உறுதி செய்கிறது என்று அவர் மேலும் கூறினார். புதிய எம்பிக்களின் சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தமக்கு தெரிந்த வகையில் தற்போது எம்பிக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்றும் கூறியுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாகனம் வழங்குவது நடைமுறையில் இல்லாத ஒன்று என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த குறிப்பிட்டார். கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியில் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் சில அமைச்சர்களின் கண்காணிப்பு உறுப்பினர்களுக்கு மட்டுமே வாகனம் வழங்கப்பட்டதாக கூறிய அவர், அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவது நடைமுறையில் இல்லாத ஒன்று என்றும் கூறினார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வரப்பிரசாதங்களை குறைப்பதாக கூறிய அரசு மேலதிக வாகனம் வழங்குவது மேலதிக வரப்பிரசாதம் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். அரசு வாகனம் வழங்குவதனாலும் அந்த வாகனங்களுக்கான திருத்த செலவுகளையும் அரசு ஏற்க வேண்டி ஏற்படுவதனாலும் மக்களின் பணம் விரயமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதம் நடத்துவதற்கு அரசாங்கம் ஆலோசித்துள்ளதோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புதிய வேட்புமனுக்களை கோர கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என்று அண்மையில் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்த போதிலும் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து வெளியிட்டிருந்த அமைச்சர் நலிந்த ஜெயதீச ஜனவரி மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை, இடைக்கால கணக்கறிக்கையின் ஊடாக தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இல்லை என்பதால் புதிய வரவு செலவு திட்டத்திலேயே தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள முடியும் என்றார். இந்த நிலையில் இந்த வாரம் ஆரம்பத்தில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலும் அது தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தேர்தலை ஏற்கனவே கோரப்பட்ட வேட்பு மனுக்களின் கீழ் நடத்துவதில் உள்ள சிக்கல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பழைய வேட்பு மனுக்களின் கீழ் தேர்தலை நடத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சிகளின் சார்பில் பங்கு பெற்றிருந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டதால் புதிய வேட்பு மனுக்களை கோரி தேர்தலை நடத்த இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்சித் தலைவர் கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடவும் கட்சித் தலைவர்கள் தீர்மானித்துள்ளார்கள். அதன் பிரகாரம் எதிர்வரும் வாரம் கட்சித் தலைவர்கள் இது தொடர்பாக கலந்துரையாடல் நடத்தி இறுதி தீர்மானம் ஒன்றை எட்டவுள்ளனர்.
இந்த நிலையில் 2025ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடத்த அரசாங்கம் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது. கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முழுமையான இணக்கப்பாடுகளை எட்டிய பின்னர் இந்த அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட தயாராகி வருவதாகவும் தெரிய வருகிறது. இதேவேளை எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாகாண சபை பிரதிநிதிகள் குழு ஒன்று கூடியதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பாக இங்கு கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்த சில வேட்பாளர்கள் தற்போது உயிரிழந்துள்ளார்கள், வெளிநாடு சென்றுள்ளார்கள் மற்றும் கட்சியை விட்டு விலகி இருப்பதால் அதற்கான தேர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எதிர்வரும் மாதம் தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளதால் கட்சி பணிகளை மிக விரைவில் ஆரம்பித்து தேர்தலை வெற்றியுடன் எதிர்கொள்வதாகவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துனெத்தி தெரிவித்தார். கட்டுப்பித்த பிரதேசத்தில் அமைந்துள்ள கைத்தொழில் அபிவிருத்தி சபைக்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் கைத்தொழில் துறை இதுவரை காலமும் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக செயற்பட்டிருந்தாலும் தற்போது நாட்டின் கைத்தொழில் துறையை கட்டியெழுப்பி உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு புதிய அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. கைத்தொழில் துறை மற்றும் நிறுவன மேம்பாட்டு அமைச்சின் கீழ் உள்ளூர் தொழிலதிபர்கள் தங்கள் தொழில்களை கட்டியெழுப்ப சரியான திசையில் பயணிப்பதற்கான வழிகாட்டல்கள் செய்யப்படுவதுடன் கைத்தொழில் துறையினருக்கு வசதிகளை வழங்கும் பிரதான அரசு நிறுவனமான கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் பணிகளை சிறப்பாக வழிநடத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்திருந்தார். கைத்தொழில் அமைச்சகத்தின் கீழ் 33 நிறுவனங்களும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சின் கீழ் மேலும் 17 நிறுவனங்களும் உள்ள போதும் பெரும்பாலான தொழில் வலயங்கள் தேசிய திட்டத்தில் செயல்படாமல் அரசியல் திட்டத்திற்காக செயல்பட்டன. தற்போதைய அரசாங்கம் தேசிய தொழில் திட்டத்தின்படி தொழில் வலயங்கள் உட்பட நாட்டின் ஏனைய தொழில்களை கட்டியெழுப்புவதற்கு செயல்பட்டு வருகிறது. இந்த தேசிய திட்டத்தின் கீழ் தேசிய உற்பத்தி அதிகரிக்கவும் அதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்து அத்தியாவசிய பொருட்களை மட்டும் இறக்குமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கைத்தொழில் துறையினரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கைத்தொழில் அமைச்சு தயாராக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் அரசு துறையில் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது என வெரிட்டி ரிசர்ச் மேற்கொண்ட ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது. அந்த ஆய்வில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 2023ஆம் ஆண்டில் மொத்த தொழில்படையான 8 மில்லியனில் 1.16 மில்லியன் பேர், அதாவது 15% மத்திய அரசாங்கம், துணை தேசிய அலகுகள் மற்றும் இராணுவம் உட்பட அரசு துறையில் பணிபுரிந்துள்ளார்கள். குறிப்பாக மொத்த அரசு உத்தியோகத்தர்களில் 1/3 பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு துறையில் பணியாற்றுகின்றனர். ஒப்பீட்டு ரீதியில் பிராந்தியத்தில் உள்ள ஒரே மாதிரியான பொருளாதார அமைப்புகளை கொண்ட நாடுகளில் மிக குறைவான அரசு உத்தியோகத்தர்களே பணிபுரிகின்றனர். அதன்படி தொழில் படையில் இந்தியா 9%, வியட்நாம் 8%, பங்களாதேஷ் 5% உத்தியோகத்தர்களை மட்டுமே அரசு துறையில் பயன்படுத்துகின்றன. அரசு துறைக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டாலும் இதன் காரணமாக அதிக செலவு ஏற்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் இலங்கை அரசாங்கம் 940 பில்லியன் ரூபாவை அதன் மீண்டெழும் பாதீட்டில் 20%ஐயும் அதன் வருமானத்தில் 31%ஐயும் அரசு துறை சம்பளங்களுக்காக செலவிட்டுள்ளது. கடந்த தசாப்தத்தில் அரசு செலவினத்தில் சராசரியாக 23% சம்பளங்களுக்கு செலவிடப்பட்டுள்ளதுடன் சுகாதாரம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற முக்கிய துறைகளுக்கு வரையறுக்கப்பட்ட நிதியே எஞ்சியுள்ளமை ஆய்வில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் கூட்டு நம்பிக்கையை முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மீறியுள்ளதாக மாளிகாகந்த நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது. தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு போலியான முன்மொழிவுகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அப்போதைய அமைச்சரவையின் அமைச்சர்கள் வழங்கிய வாக்குமூலங்களினூடாக இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற தடுப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பான விசாரணைகள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் மீள அழைக்கப்பட்ட போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபர் சுதத் ஜானக பெர்னாண்டோ மற்றும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உட்பட ஏனைய 10 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் அமைச்சரவை பத்திரத்தில் மருந்து தொடர்பாக குறிப்பிடப்படாத போதிலும் அப்போது சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல்லவை நம்பி அமைச்சரவை அனுமதி வழங்கியதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். அத்துடன் போலியாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என்று கூறி குறித்த அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தமை தமக்கு தெரியாது எனவும் தாம் அறிந்திருந்தால் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்க மாட்டேன் என்றும் அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.